मेहता का उल्टा चश्मा। முதல்ல எண்ணெயை ஊத்துங்க, அப்புறம் கொஞ்சம் சீரகம், அப்புறம் மஞ்சத்தூள் போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்குங்க. அப்புறம் ஒரு கொதி விடுங்க. இந்த மாதிரி சுவையான சமையல் சமைக்கிறதுக்கு 22 சேனலை தொடர்ந்து பாருங்க. அடடா, பயங்கரமா பசிக்குது. சமையல் ஆயிடுச்சுடா கூடப்பா. மாமாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நான் கர்ப்ப விழாவுக்கு போக போறேனுங்க. அங்க நல்லா ஆட்டம் போட போறேனுங்க. ஏ ஹலோ, ஏய் டண்டனக்கா, டண்டனக்கா, ஏ டண்டனக்கா, ஏ டண்டனக்கா, ஏ டண்டனக்கா. ஏய் டப்பு, அந்த சீஸையும் ஸ்லைஸையும் கூட. அப்பா, நீங்க என் கைய கடிச்சிட்டீங்க. தப்பு, இன்னைக்கு நான் உன்னை விட போறதில்ல. நில்லு நில்லு. டண்டனக்கா, டண்டனக்கா. இந்தாங்க மாமா சாப்பிடுங்க. என்னது இது? இம்புட்டு தான் நீங்க சாப்பிடுவீங்களா? இது உங்க எல்லாருக்கும் மருமகளே. இத நான் சாப்பிட போறேன். அச்சோ, இப்போ நான் என்ன பண்றது? அடடா, என் கைக்கு என்ன ஆச்சு? என்னது, ஸ்டிக்கும் உடைஞ்சிடுச்சு. அடடா, கண்ணாடியும் உடைஞ்சிடுச்சு. இன்னையிலிருந்து தினமும் ராத்திரி 10 மணிக்கு உங்க ஏரியாவுக்கான கரண்ட் நிறுத்தப்படுது. அச்சோ, இந்த டேபிளும் உடைஞ்சிடுச்சு. சாப்பாடு சாப்பிட்டதுல எனக்கு எனர்ஜி வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். வெளியில நடக்கிற கர்ப்பா விழாவுக்கு நானும் போறேன். மாமா இருங்க, நானும் வந்துடுறேன். டண்டனக்கா, 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 டண்டனக்கா. என்ன வேடாண்ண, எப்ப பார்த்தாலும் எதையாவது போட்டு உடைக்கிறீங்க. அச்சோ, சித்தப்பார் வந்துட்டாராக்கும். அச்சோ சித்தப்பா. ஆஹா, என்னோட கைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஒண்ணு பண்ணுவோம், தபலாவை அடிச்சு பாப்போம். அச்சோ, என்னது? தபலால இருந்து சொரம் வரும்னு நினைச்சேன். ஆனா நீங்க சுக்குநூற உடைச்சிட்டீங்களே. ஹலோ சேட்ஜி, இன்னைக்கு கடையில 20 டிவி வித்து போச்சு. அப்புறம் சில ரவுடிங்க நம்ம கடைக்குள்ள பூந்துட்டாங்க. என்ன? அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம கடையில 20 டிவி வித்துருச்சு. அப்புறம் சில ரவுடிங்க நம்ம கடைக்குள்ள பூந்துட்டாங்க. எல்லாரும் சீக்கிரம் புறப்படுங்க, என் கடைக்குள்ள ரவுடிங்க வந்துட்டாங்களா? அச்சச்சோ, இப்ப என்ன பண்றது? இந்த பிரச்சனையை நான் எப்படிங்கிறதுக்குள்ள தீர்த்து வச்சிருவேன். வாங்க ஓனர், இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டீங்க. நீ என் கடைக்குள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இந்தாங்க சாக்லேட் சாப்பிடுங்க. சாக்லேட்டா? சாக்லேட் நல்லா தான் இருக்கு. ஆஹா, இந்த டிஷ்யூ வச்சு தொடச்சுக்க.
ஓ LMNOPQR நீ நல்லா வந்து என்கிட்ட மாட்டிக்கிட்ட. இது ஒண்ணு டிஷ்யூ பேப்பர் இல்ல, ப்ராப்பர்ட்டி பத்திரம். இதுல உன் கட்ட வரல் இம்ப்ரெஷன் பதிஞ்சிடுச்சு. கேட்டானே நீங்க தள்ளுங்க. நான் இப்பவே இந்த உலகத்தை புரட்டி போட போறேன். அடடா, நம்ம கதை முடிஞ்சது. ஓடுங்க. இவங்களை அடிச்சு வெளியில விரட்டுங்க. என்ன நின்று வேடிக்கை பாக்குறீங்க? போய் அவங்கள தாக்குங்க. அப்பா, இவங்க உங்களை நோக்கி தான் வராங்க. நீங்க கலக்கிட்டீங்க தாத்தா. ஆளுங்க எல்லாரும் என்ன இந்த தாத்தா தவிடுபடி பண்றாரு? நம்மள அடிச்சு துவைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இங்க இருந்து ஓடிடுவோம். அங்க பாருங்க, உங்க எல்லாம் ஓடுறாங்க. தாத்தா, எங்களுக்கு ஈக்குவலா நீங்க இப்படி ஓடி வரக்கூடாது. வேணா அந்த கடையை நம்ம 2 பேர் ஷேர் பண்ணிக்கலாமா? என்னுடைய கடையை சோசியல் மீடியால உடனே ஷேர் பண்ணுங்க. வா, நம்ம இந்த கண்ணாடி அறைக்குள்ள போய் நுழைஞ்சுக்குவோம். தாத்தா, எங்க கிட்ட இருந்து நீ தப்பிக்க முடியாது. ஏய் நீயா? உன்ன இப்போ பாரு. வாடா, ஓடிடலாம். ஏய். மருமகளே, என்ன மருமகளே இது? இந்நேரத்துக்கு நான் அவங்கள புடிச்சிருப்பனே. தாத்தா, இந்தாங்க, இத பிடிங்க. இந்த கயிறை வீசி அவங்கள பிடிங்க. அடடா, என் கைக்கு இந்த அளவுக்கு பவர் வந்துருச்சு. அந்த ட்ரக்கால கூட போக முடியலையே. பாஸ், இங்க இருந்து ஓடிறது நல்லது. வாங்க ஓடிடுவோம். அந்த ரவுடிங்களை எப்படியாவது பிடிச்சாகணும். என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. 399 பிளானா இல்ல 499 பிளானா? சிம் பிளான் இல்ல, ரவுடிங்களை பிடிக்கிறதுக்கான பிளான். தாத்தா, எங்களை இந்த தள்ளு வண்டியில உட்கார வச்சு ஓங்கி குத்துங்க. அட, எங்களே இல்லப்பா, இந்த தள்ளு வண்டியை ஓங்கி குத்த சொன்னோம். சரி வாங்க, மறுபடியும் ட்ரை பண்ணி பார்ப்போம். நல்ல வேலையா நான் தாத்தாவோட கம்பை எடுத்துட்டு வந்துட்டேன். புடிச்சாச்சு. மறுபடியும் ஓடனா அப்புறம் நான் இந்த உலகத்தையே புரட்டி போட்டுருவேன். எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் கடைசியா 10th ஃபெயில் ஆனதுக்கு கூட எங்க அப்பா இந்த அளவுக்கு என்ன அடிக்கல. எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. சோடி கார் கராஜ், ஹையர் சயின்ஸ் லேப், அப்துல் மல்லிகை கடை, கான்வென்ட் ஸ்கூல். இந்த ஃப்ராட் கையில நம்ம ஸ்கூலுக்கான பத்திரம் வேற வச்சிருக்கான். ஆகா, தாத்தா வந்துட்டாரு.
டாக்டர் சார் ப்ளீஸ் எங்க அப்பாவை கொஞ்சம் சரி பண்ணிடுங்களேன். இது பாருங்க, இந்த கை என்ன ரொம்பவே படுத்துது. இதை எப்படியாவது நார்மலுக்கு கொண்டு வாங்களேன். நீங்க கவலைப்படாதீங்க, இந்த மருந்தை சாப்பிடுங்க, நீங்க குணமாயிடுவீங்க. இப்ப என் கைகள் ரொம்ப லேசா இருக்கு. அடடா, பயப்படாதீங்க, இது பிளாஸ்டிக் சேர். சஷ்மா தயா தயா தயா, என்னாச்சு என்னாச்சு? அட என்னாச்சுன்னு சொல்லு. என்னாச்சு? விடு விடு. எங்க போன? உன் சந்தோஷத்துக்கான காரணத்தை சொல்லலையே. சொசைட்டிக்கு சேல்ஸ்மேன் வந்திருக்காரு. ரொம்ப கம்மியான விலையில பொருள்லாம் விக்கிறாருங்க. 300 ரூபாய்க்கு கேபிளுங்க. இவ்வளவு சீப்பா? அட ஆமாங்க, 20 ரூபாய்ல டிவி கூட தர்றாங்களாம். 200 ரூபாய்க்கு ஐஸ்கிரீம். இவ்வளவு சீப்பா? அது மட்டும் இல்லைங்க, 30 ரூபாய்க்கு பிரிட்ஜ் கூட தராங்களாம். சரி வாங்க கம்பவுண்டுக்கு போலாம். கேளுங்க கேளுங்க கேளுங்க, நம்ம யூனிக் சாமான்களை தயாரிக்கிற ஃபேக்டரிய இப்ப மூட போறாங்களாம். அதனால எல்லா பொருட்களையும் நாங்க இப்ப குறைவான விலையில விற்க போறோம். வாங்க, இந்த வாய்ப்பை தவற விடாதீங்க. இந்த ரிவால்விங் சேர 4000 ரூபாய்க்கு வாங்கிக்கோங்க. இவ்ளோ சீப்பா? 4000 ரூபாய் நாங்க உங்களுக்கு கொடுப்போம். இது ரொம்ப ஸ்ட்ராங்கானது. இந்த சேர் எப்படி இருக்குன்னு நாங்களும் பார்க்கலாமா? வாங்க வாங்க, வெல்கம் சார். செக் பண்ணி பாருங்க ப்ளீஸ். அட அட, ரொம்ப நல்லா இருக்குப்பா, ஜாலியா இருக்குப்பா. நிறுத்துங்க, இத நிறுத்துங்க. ஏன் இப்படி சுத்திக்கிட்டே இருக்கு? அடடா, என்னோட மாவு. அடடா, ரொம்ப சுத்துதே. அட என்னப்பா இப்படி பண்ணிட்டீங்க? நான் இந்த உலகத்தையே புரட்டி போடுறேன். மாவு வேஸ்ட் ஆகுதே, நான் அதெல்லாம் புடிச்சுக்க போறேன். இது ஸ்ட்ராங் இல்லப்பா, ரொம்ப பயங்கரமான சேரா இருக்கு. ஏனுங்க டப்போடப்பா? அட என்னது இது? என்னதையா நீ பயமுறுத்திட்ட? என்னது இது? கண்ணு தெரியல. உண்மையிலேயே உங்ககிட்ட இருக்கிறது யூனிக் ஐட்டம் தான். ஆனா ஷூல என்ன யூனிக் இருக்க முடியும்? சார், அது வந்து இந்த ஷூவை போட்டு நீங்க ஓடிக்கிட்டே இருக்கலாம். ஒருவேளை நீங்க எங்கேயாவது நின்னீங்கன்னா இந்த ஷூ அங்கே ஒட்டிக்கும். என்ன ஷூவோட காலா? இல்ல இல்ல, பூமியோட ஷூ ஒட்டிக்கும். அட, ஏன் நிக்கிறீங்க சார்? ஓடிக்கிட்டே இருங்க. அட என்னங்க டப்போடப்பா, நீங்க இந்த செப்பல் எல்லாம் போட்டுருக்கணும். மேடம், இது அதை விட ரொம்ப யூனிக்கானது. அதுவும் இது குறிப்பா லைஃப்ல யார் பறக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்களுக்கானது. அப்படின்னா புரிஞ்சுக்கிட்டேன். யாஹூ! என்னோட சின்ன வயசு கனவு நிறைவேறிடுச்சு. மாதவியா, நீ எனக்காக கூடுதலா 2 போடுங்க. இங்க பாரு தயானி. ஐயோடா, டப்புக்கு எக்ஸாம்ஸ் வேற வரப்போகுது இல்லையா? இப்பவே சொல்லிடுறேன். இனிமே டிவி கட்டு. என்ன மம்மி இது? இல்ல, ஒரே இடத்துல சுத்தி சுத்தி வர போர் அடிக்குது. கொஞ்சம் சிட்டி பக்கம் போயிட்டு வந்துடுறேன். அட டப்போட அப்பா கிளம்பிட்டாரு, நானும் அவர் பின்னாடியே போறேன். அண்ணா அண்ணா, தள்ளி போங்க.
அட இந்த மீட்டர் எங்க இருந்து வந்தது? சரி விடு. என்னோட வண்டி எடுத்துட்டு போறையா? அட இப்ப நான் என்ன பண்றது? மொத்தமா நான் மாட்டிக்கிட்டேன். ஏனுங்க டப்போடப்பா டென்ஷன் ஆகாதீங்க, இத வந்துகிட்டு இருக்கேன். அப்படி போடுதையா, நீ வந்து என்ன காப்பாத்திட்ட. இப்ப இங்கிட்டு ஓடுங்க. என்னது இது? நம்ம வண்டியோட ஸ்டீரிங் எடுத்துட்டு ஓடுறா, புடிங்க அவன. அட ஓடி ஓடி ரொம்ப களைச்சு போயிட்டேன். அட மறுபடியும் ஷூ ஒட்டிக்கிச்சு. இப்ப மறுபடியும் ஓடணுமா? எங்க அவன்? அடைய மொபைல். இப்ப ஓடுங்க. அப்பா ஏ ஜெட்டியா, ஷூ! நானே என் பையனையும் மருமகளையும் காணுமேனு கவலையா இருக்கேன். உனக்கு உன் ஷூவை பத்தின கவலையா? சார், யாருக்கு எதை பத்தி கவலையோ அதை பத்தி தானே சொல்லுவாங்க. என்னப்பா இது நிழல் ஓடிக்கிட்டு இருக்கு? அதுவும் ஒரு மனுஷன் மாதிரியே. புருஷனா இப்படி எல்லாம் இருக்கணும். ஓடிட்டு இருந்தாலும் வீட்டுக்காக காய்கறி வாங்குறாரு மனுஷன். உருளைக்கிழங்கு வாங்கிக்கோங்க. அப்பாவோட ஷூ அவுக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. அட டப்பு கண்ணா, ஏதாவது பண்ணு. நான் ஓடி ஓடி ரொம்ப நொந்து போயிட்டேன். தேங்க்யூ டப்பு, நீ என்னோட ஷூ அவுத்துட்ட. ஷூவை பார்த்தாலே வெறுப்பா இருக்கு. இனிமே கோட்டு போட்டாலும் ஷூ போட மாட்டேன், ஸ்லிப்பரே போட்டுக்குவேன்.
எப்படியாவது என் செருப்பியை காட்டி விடுறா. ரொம்பவே குதிச்சுட்டேன்டா. தயானி நீங்க இதே மாதிரியே குதிச்சுக்கிட்டே இருங்க, நல்லா ஃபிட் ஆயிடுவீங்க. மம்மியோட ஸ்லிப்பர் அவுக்கிறதுக்கு டப்பு கிட்ட ஒரு பிளான் இருக்கு. வாங்க, நான் சொல்றது கவனமா கேளுங்க. நம்ம இப்படி பண்ணா அப்படி பண்ணிடலாம். ஓகேவா? புரியுதா? தேங்க்யூடா என் செல்ல டாப்பு. அந்த செருப்பு கிட்ட இருந்து என்ன காப்பாத்திட்ட. அச்சச்சோ தயா, இப்போ உனக்கு எந்த ஷூ வேணும்? எங்க இருக்கு ஷூ? அட நான் அந்த காக்காவல துரத்துனேன். ஷூ ஷூ